அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் தோசையும் முள்ளங்கி வெள்ளரிக்காய் போட்டு ஒரு சாம்பார், சக்தி சாம்பார் பொடி போட்டு தக்காளி முள்ளங்கி நாட்டு உள்ளி வெள்ளரிக்காய் போட்டு ஒரு சாம்பார் தோசைக்கு. அப்புறம் பிரெட் ரோஸ்ட். இதுதான் இன்றைக்கி காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் சூப்பு போட்டேன். இன்றைக்கி கல் தோசை தான் போடுறேன், ஸ்பெஷல் தோசை கிடையாது. அதுக்கப்புறம் சூப்பு வந்து ஏற்கனவே நான் எனக்கு இதுக்கு முன்னால் உள்ள வீடியோவில் சொல்லியிருந்தேன். சூப்புக்கு நெஞ்சு முள் ஈரல் எல்லாம் போட்டு ஒரு சூப்புன்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், எல்லா காய்கறியும் புரோக்கோலி கேரட்டு பீட்ரூட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஒரு சூப்பு. தோசை ரெடி, சாம்பார் ரெடி, சூப்பு ரெடி. இது வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி, மதியம் சாப்பாட்டுக்கு முன்னாடி இந்த சூப்பை குடிக்கணும். சூப்புக்கு வந்து ஒரு 50 நெஞ்சு முள் மொத்தமாக எலும்பு வாங்கி வச்சுருவேன். எலும்பு வாங்கி வச்சு அதை வந்து 50 முள் அன்றைக்கி ஒரு 2 முள் போட்டால் போதும். எலும்பு ஒரு சின்ன துண்டு ஈரல். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது போடுறா இருந்தாலும் போடலாம். சிறுபருப்பு வந்து ஒரு கைக்கு ஒரு பிடி சிறுபருப்பு, பெப்பர் 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடணும். அதே மாதிரி இன்றைக்கி காலை நாஸ்டா பிரெட் ரோஸ்ட்டு, தோசை மீதி மாவு 2வது ஊற்றலாம். இது வீடியோக்காக வேண்டி இதை காட்டுறேன். சாம்பார். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோட உங்களை பார்க்குறேன். இந்த சூப்பு வந்து தினம் போட்டு குடிங்க, உடலுக்கு நல்லது. உங்களுக்கு போன் போட சாப்பிடாதவங்க, மட்டன் சாப்பிடாதவங்க எல்லா காய்கறியும் போட்டு போடுங்க. கொஞ்சம் பெப்பரும் சீரகமும் போடுங்க. பெப்பர் தூக்கலாக போடுங்க, நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுருவேன், புதினா மல்லியும் போட்டுருவேன். அதனால தான் சூப்பு வந்து எல்லா சத்துக்களும் இறங்கியிருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும்.